வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான செட்டிநாட் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்கிறதுனால கிரேவியும் ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகள். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதை வந்து லேசாக ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இது லேசாக பொரியணும். இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மசாலாவில் நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மசாலாலேயே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விட்டலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துடலாம். இது கூடவே நான் 1 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். நம்ம இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்து அரைச்சதுனால இங்கே வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே சேர்த்து தண்ணியும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். சிக்கன்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா சிக்கன் நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ உப்பு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி விருப்பப்பட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 4 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்,
ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப வாசனையாக இருக்கிற செட்டிநாட் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.